வணக்கம் ராஜி. மதுரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜி. கிட்டத்தட்ட கணக்கில் வராத 1,11,000 ரூபாய் பணம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை நீர்வளத்துறையின் கீழ் பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர்களிடம் பில் தொகை வழங்க கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு தகவல் வந்ததன் அடிப்படையில் மதுரை தலாகுளம் அலுவலக பொதுப்பணி அலுவலக வளாகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். ஏனென்றால் மதுரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அடிக்கடி இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபடுவார்கள் என்று பலமுறை புகார்கள் வந்து குவியும் நேரத்தில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் தொடர்பான ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவலர்கள் தற்போது சோதனையில் ஈடுபட்டனர். அங்குள்ள வைகை விருந்தினர் இல்லத்தில் வரவேற்பறையில் பைகளை பார்த்துக் கொண்டிருந்த பெரியாறு வைகை பாசன உபகட்ட உதவி செயற்பொறியாளர் சையது கபீபை சோதனையிட்ட போது அவர் பையில் கிட்டத்தட்ட 1,11,800 ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணத்திற்கான உரிய தகவல் தெரிவிக்காத நிலையில் அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜி. என தொடர்ந்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பைல்களை பார்த்து ஒப்பந்தக்காரரிடம் பெறப்பட்டதா இல்லை அவருடைய பணமா என்பது குறித்த தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தற்போது உதவி செயற்பொறியாளரிடம் விசாரணை மேற்கொள்வது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜி. நேர்களை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை தல்லாக்குளத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் கார்த்தி.